I get this feeling in my chest that makes it hard to breathe when we interlock our fingers and our hearts like cosmic tapestries of love that never reaches borders, breaching water just to find you. We interlock our purposes like songs the angels sung before. ஆசை கூட சாங்க இந்த வெர்ஷன்ல கேட்டிருக்கீங்களா? அதாவது இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைனா இதோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகா அப்படியே தமிழ் பாட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல லிரிக்ஸை மாற்றி சூப்பராக பாடியிருக்காருல. இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான இந்தியன் சாங்ஸை ரொம்பவே அழகாக இங்கிலீஷில் பாடியிருக்காரு இவர். எரிக் ஹெய்ன்ரிக்ஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆசை கூட பாட்டை அப்படியே அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் பாடியிருக்காரு. ஏதோ இங்கிலீஷ் சாங் மாதிரி தான் இருக்குது, இதை கேட்கும்போது அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸே இல்லாத அளவுக்கு பாடியிருக்காரு. இது மட்டுமா, இது தவிர நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. குறிப்பாக தமிழ் பாட்டே கச்சி சேரா, திம திமா, இப்படி பல பாடல்கள், ஹிந்தி பாடல்கள், தௌபா தௌபா, அப்புறம் சலேயா பாட்டு, சோனி சோனி, சுட்டமல்லி, இந்த மாதிரி இந்த பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு இவரு. அதாவது நம்ம லாங்குவேஜ்ல பாடுறது ஒரு அழகு அப்படின்னாலும் அவர் இதை இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல லிரிக்ஸ் எழுதி அதை அதுக்கேற்ற மாதிரி டியூன்ல உட்கார வச்சு பாடுறது அப்படின்றது சாதாரண கிடையாது. அதுவும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லாம ஒரிஜினல் சாங் மாதிரியே அந்த சவுண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இல்லை. இதை ரொம்பவே அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காரு இவரு. அப்படிதான் இந்த ஆசை கூட பாடலை கேட்கும் போது நிஜமாலுமே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை, அப்படியே தமிழ் பாட்டு மாதிரியே தான் இருக்கு. பட் லிரிக்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. எப்படிங்க இப்படி அப்படின்னு இதை பார்க்கும்போதும் கேட்கும்போது நமக்கு தோணும். எனிவேஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.